அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த இன்ஸ்டா பிரபலத்துக்கோ இல்ல டிவி ஸ்டார்ஸ்க்கோ கையில ஒரு சின்ன கீரல் விழுந்தா கூட சரிதான், அது ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸாவே மாத்திடுறாங்க. அவங்களுக்குள்ளார நடக்கிற சண்டை எல்லாத்தையும் ஒரு போர் மாதிரி காட்டுறாங்கயா. ஏற்கனவே அங்க ரெண்டு நாட்டுக்கு நடுவில் போர் நடந்துட்டு இருக்கு, நிறைய மக்கள் செத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி அவனுக்கு கவலை இல்ல. இவங்களுக்குள்ளார நடக்கிற சண்டையை தான் இப்போ விறுவிறுப்பா பேசிட்டு இருக்காங்க. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கோம் யாரை பத்தி பேச போறோம்னு சொல்லிட்டு. வேற யாரு, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர், தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு எப்பயுமே. சோ அதை பார்க்கும் போதே அந்த சுடுகாட்டுல இருக்கிற மண்ணு இருக்கும்ல, அதை அரைக்கி அவன் வாயில தூவி ஒண்ணும் போல இருக்கும். அவரையும் ரசிக்கிறவங்க இந்த தமிழ்நாட்டில் இருந்துட்டா இருக்காங்க. அவர் இப்ப ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்காரு. இப்போ அவர் ட்ரெண்ட்ல இல்ல, அவர் ட்ரெண்ட் ஆக்குறதுக்கு தலைவன் என்னென்ன வேலை எல்லாம் பாத்துருக்கானா, விஜய் டிவி நிஷா இருக்கிறாங்கல்ல, அவங்க நீ எனக்கு ஒரு நாள் மட்டும் பொண்டாட்டியா இருந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அதை கேட்டு மாக்காப்பா அப்புறம் பாத்தீங்கன்னா புகழ் கானா வினத்தெல்லாம் பொங்கிட்டாங்க. அவங்க ராடேத்த அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது என்னன்னு தெரியல. அதை பத்தி கமிஷனர் ஆபீஸ் ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஒரு டிவி சேனல்ல போய் இன்டர்வியூ, ஏன்னா இப்போ அவர் ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணிருக்காரு. அதோட முதல் படி டிவி சேனல்ல போய் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அவங்க அவர் முழுசா முடிச்சு விட பாத்துருக்காங்க. அதனால அந்த கேமரா எல்லாம் உடைச்சு போட்டு தலைவன் வெறி கொண்ட வேங்கையா வந்திருக்கான். என்ன நடந்ததுங்க அதை பத்தி அந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன்டா. சரிங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது. நம்ம டாக்டர் டி திவாகர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. மாக்காப்பா மேலையும் புகழ் மேலையும் கானா வினத் மேலையும் அவங்களை கூட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. சோ அந்த இன்டர்வியூல இவங்க கொந்தளிக்கிறாங்க. இவன்லாம் ஒரு ஆளு, இவனை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இவன் பேசுறது நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்ப யார் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாரும் அவர் இன்டர்வியூ எடுக்கலையே, யாரும் அவர் சொல்றதை கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது புகழ் என்ன சொல்றாருன்னா, இப்ப கூட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நம்ம ராஜபிரியர் இருக்கிறாரு, அவர் நல்லா நடிக்கிறாரு. சோ இவர் நல்லா நடிக்கிறாரு, அவர் நல்லா நடிக்கிறாருன்னு சொல்றாங்க. இவ்வளவு நாள் எங்க போனாங்க இவங்களா? இவ்வளவு நாள் உங்க விஜய் டிவிலே கூட தானே அவருக்கு ஷோ கொடுத்தீங்க, பிக் பாஸ் கொடுத்தீங்க, அதுல எல்லாமே கொடுத்தீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரியாது அவங்க விஜய் டிவில. நீங்க ஒரு 10 வருஷம் 12 வருஷம் 16 வருஷம் மாக்கப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புகழ் ஒரு 10 வருஷமா இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கானா வினத்து ஒரு 4-5 வருஷமா இருக்கிறாங்க கூட வச்சுங்க. இவ்வளவு நாளா ஏன் அவரை பத்தி சொல்ல, இந்த ராஜபிரியன் பத்தியோ இல்ல மத்த இன்ஸ்டா இன்ஃபுளுசர் நல்ல ஒரு கருத்துக்களையோ இல்ல ஒரு நல்ல ஒரு ஆக்டிங்கோ இல்ல காமெடியோ பண்றவங்களுக்கு ஏன் நீங்க அப்ப பரிந்துரை செய்யலாம்? அப்ப கூட என்ன சொல்றீங்கன்னா, நீங்க இன்டர்வியூ எடுக்கிறது இவங்களை கூட்டி எடுங்கன்னு சொல்றீங்க. அப்ப கூட விஜய் டிவில நீங்க வாய்ப்பு கொடுக்கணும்னு நீங்க கேட்கல. சரி, ஓகே, நம்ம திவாகருக்கு வந்துரும். ரொம்ப நாளா குட்டிக்காரன் அடிச்சு பார்த்தாரு, ரீல்ஸ்ல போட்டு குரலி வித்த பண்ணாரு, எல்லாம் பண்ணி பார்த்தாரு. என்னடா அந்த தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை கண்டிக்கவே மாட்டாங்களே. சோ அப்பெல்லாம் ஒரு நாளைக்கு 5 இன்டர்வியூ கொடுப்பேன்டா, ஒரு இன்டர்வியூ 10,000 கணக்கு பண்ண 50,000 ஒரு நாளைக்கு சம்பாதிப்பேன்டா. இப்ப என்னடா என்ன குக் வித் கோமலில ஒரு நாள் கூட்டே உனக்கு இப்பெல்லாம் ட்ரெண்ட் இல்ல, 2,000 3,000 சாப்பாடு போடுறோம், பேட்டாதாரம் போய் வர, அதுதான் உனக்குன்னு சொல்லி என்னைய இது பண்றீங்களா? நான் ஒரு ஹீரோவுக்கு நிகரா இருக்கிறேன்டா, நான் யாருன்னு காட்டுறேன் சொல்லிட்டு நிஷாக்கா இருக்காங்கல்ல, அவங்க மேல கை போட்டு இத்தனை நாள் உன் புருஷனுக்கு பொண்டாட்டியா இருந்துட்டா, இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு பொண்டாட்டியா இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கற மாதிரி சொல்லிட்டாப்ல. சோ இது சொன்னா பிரச்சனை ஆகும் தெரியும்ல. ஒரு சென்ஸ் இருக்கிறவன் இவன் உண்மையாவே அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் சும்மா நினைக்காதீங்க, அவனுக்கு எல்லாமே தெரியும் எப்படி பண்ணா ட்ரெண்ட் ஆகும். நம்ம எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் நமக்கு காசு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளு. ஏன்னா தன்னுடைய நடிப்பை பத்தி அவனுக்கே தெரியும். அவன் சில விஷயங்கள்லாம் பண்ணுவான். அந்த டைம்ல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவன் எந்த மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு. சில பேர் எதிர்ப்பா பேசும்போதோ சில பேர் திட்டி பேசும்போதோ அப்ப மட்டும் அவனுக்கு அறிவு கரெக்டா இருக்கும். ஆனா இந்த நடிக்கும் போது அவங்க சொல்ற திட்டம் போது நீ நல்லா நடிக்கல அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவருக்கு அறிவு இருக்காது. சோ அவனுக்கு எல்லாமே தெரியும், இந்த மாதிரி பண்ணா இவ்வளவு பெரிய பிரச்சனையாவும் தெரியும். அதுவும் பாத்தீங்கன்னா செட்ல சொல்லியான், அது ஏதோ ஒரு பிரேக்ல சொல்றான், அப்பதான் ரெக்கார்ட் ஆயிருக்காது, எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான் போல. சோ இதனால கோவப்பட்டு அவங்க கூட இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க. இவன் திருப்பி சாதாரணமே ஒரு மாதிரியான ஆளு. சோ திருப்பி பேச பேச என்ன அவன் சண்டை முத்தி போய் ஏதோ கம்பியெல்லாம் அடிச்சிருக்காங்க போல. அது உண்மையாவே நடந்திருக்குதான். சோ இவங்க அடிச்சிருக்காங்க, அது ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி கோவம் வந்துச்சு எனக்கு இந்த மாதிரி சொல்லும் போது சொல்றாங்க. ஆனா அடிச்சது தப்பு தான், அது நம்ம இது பண்ண முடியாது. நீங்க அதுக்கப்புறம் அவனை எந்த ஒரு நிகழ்ச்சியும் கூப்பிடாம இருங்க, உங்க டிஆர்பி கோசம் அவனை யூஸ் பண்ணாம இருங்க. இல்ல இந்த மாதிரி இப்ப சொல்றீங்கல்ல மத்த இன்ஃபுளுசருக்கு வாய்ப்பு கொடுங்க, அந்த மாதிரி உங்க விஜய் டிவி கிட்ட சொல்லுங்க. நல்ல நடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுங்க. ஏன் இந்த தருதலையை கூட்டு இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வரிவுரை சொல்லுங்க. இங்க இன்ஸ்டா அடுத்த சேனல்ஸ்க்கு நீங்க சொல்லாதீங்க, ஓகேங்களா? சோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவன் எப்படி அடிப்பட்ட போன சும்மா இருக்க
அவன் பண்ணதே எதுக்கு தானே, பப்ளிசிட்டிக்கோசம் தானே. ஸோ அப்போ என்ன பண்ணுறான், போயிட்டு ஒரு கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட், ஏதோ ஃபர்ஸ்ட் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அவங்களுக்கு தெரியல இவன் ஒரு நாசமாக போன இருக்கிற வேலையை பார்த்தாம இவன் வந்து சும்மா வேலையை கொடுக்குறான்னு சொல்லி அந்த அளவுக்கு இது எடுக்கலான்னு தெரியல, நடவடிக்கை எடுக்கலான்னு தெரியல. கமிஷனர் ஆஃபீஸ்க்கு எதுக்கோ போயிட்டு அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டாப்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் போயிட்டு அங்கே இன்டர்வியூ போகிறாங்க. அங்கே தான் இந்த சம்பவம்லாம் நடக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் வேறு நிறைய பேர் இருக்காங்க, நல்லவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க இன்டர்வியூவில், இவங்களை மட்டும் கூட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்க, அதனால தான் வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கதறாங்க. அவங்க வந்து அப்போ தான் ரிவீல் பண்ணுறாங்க என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிஷாக்கா மேலே, நிஷாக்கான்னு சொல்ல அவங்க மரியாதை கருதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யார் பேரும் சொல்லலை. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வந்து கையை போட்டு இது பண்ணுறான் ஒரு பொண்ணு மேலே. அப்போ வந்து பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும், நான் இன்னைக்கு ஒரு நாள் என்னுடைய புருஷனை என்னுடைய பொண்டாட்டியா இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்து யாருக்காக இருந்தாலும் கோவம் இருந்தேன், அதுவும் புருஷன் முன்னாடியே சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. புருஷன் கூட இந்த அளவுக்கு கொந்தளிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து இந்த அளவுக்கு கொந்தளிச்சிருக்காங்க. ஸோ ராடாலாம் அடிச்சிருக்காங்க. எத்தனை நாள் அவர் மேலே இருக்கிற வெஞ்சன்ஸ்ன்னு தெரியல. இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு அடுத்தது என்ன நடந்துன்னு தெரியல. தலைவன் வந்து இப்போ வந்து தன்னுடைய கோலை நோக்கி போகிறான். என்னன்னா இப்போ இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. நானே இது வரைக்கும் ஒரு 2-3 இன்டர்வியூ பார்த்துட்டேன். ஏன்னா அவனுடைய கோல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் ஒரு இன்டர்வியூ போனால் கண்டிப்பாக ஒரு 10,000 குறைஞ்சது வாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு 10,000 அதுக்கு மேலே கூட அவங்க சார்ஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 இன்டர்வியூ வந்தாலே அவன் வந்து 40,000-50,000 சம்பாதிச்சு போயிடுவான். ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் வந்தாலே போதும், அவன் வந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாதிச்சு போயிடுவான். ஸோ அதுதான் அவனுடைய டார்கெட். இப்போ வந்து ஒரு இன்டர்வியூக்கு ஒரு சேனலுக்கு போகிறான், அங்கே சொல்லியிருப்பான் எப்படி இருந்தாலும் அவங்க மேலே தான் தப்பு இருக்குது, அவங்கள பற்றி தான் நீங்கள் வந்து தப்பாக சொல்லணும், என்னை வந்து தப்பாக காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் வந்து இன்டர்வியூ எடுக்கிறவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எதனால் இந்த பிரச்சனை உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதுவுமே பண்ணல, அவர் வந்து நான் வந்து ஜாதியை பற்றி பேசுகிறேன், அதை பற்றி பேசுகிறேன்னு அவரே வந்து என்னுடைய குடும்பத்தில் வந்து தப்பாக பேசினாரு. ஸோ அதனால் வந்து நானும் திருப்பி பேசினேன். அப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனையாகி என்னை வந்து அடிக்க வந்தாங்க, அதை மட்டும் தான் சொல்லியிருந்தாரு. ஸோ ஆங்கர் வந்து ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் இல்லை, நான் சொல்றதை ஃபர்ஸ்ட் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷமா சுத்தல விட்டு ஆங்கருக்கே கடுப்பாகி போச்சு. அவர் மட்டும் வரமாட்டாரு. இது ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், இது கேக்குறேன். இன்னும் நீ முழுசா கேட்கவே இல்லப்பா, நடந்ததே கேட்கவே பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். கரெக்ட், நீங்க பாயிண்ட் ஆஃப் வியூலாம் சொல்றீங்க. இந்த இன்சிடென்ட்க்கு 2 காரணம் இருக்கு. ஒன்னு நீங்களே சொன்ன மாதிரி கானா வினோத் அவருக்கு எனக்கு ஆகாது, அவர் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, சரிங்களா? எனக்கு கேள்வியை மட்டும் சொல்லுங்க. ஒரு பெண் இது நீ கை போட்டு அதுக்கு என்னன்னா ஆன்சரே சொல்ல வரலப்பா, என்னன்னே சொல்ல வரல. சரி, நான் கம்ப்ளைண்ட் பண்ணது வெள்ளிக்கிழமை, சரி, சனிக்கிழமை காலையில அவங்க வருவாங்கன்னாங்க, வரல. நான் அப்பயும் ஸ்டேஷன்ல இது பண்றேன், நான் உடனே வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டும் இருக்கேன். பாத்தீங்களா, உடனே வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வரமாட்டேன்றாங்க, பிரச்சனை ஆகுது. சனிக்கிழமையும் வரல, காலையில வருவோம் நாங்க, வரல. சாயங்காலம் வருவாங்கன்னு வரல, அலக்கழிக்கிறாங்க. அவங்க சைடு பிரச்சனை இருக்கனால என்ன பண்றதுன்னு யோசிச்சு பிளான் பண்றாங்க. பாதிக்கப்பட்டவங்க, நான் வந்து ஒரு பொண்ணு மேல கைப்பட்டா அவங்க தான் வந்து அங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க உட்காந்து இவ்வளவு நேரம் அலக்கழிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. மறுநாள் அவங்க ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. அதுதானே கேக்குறேன். அவங்க நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான காரணம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேக்குறேன். அது உங்களுக்கு புரியுதா? கம்ப்ளைண்ட் பண்ணதோட ஆரம்பம் வந்து கானா வினோத் இப்போ கானா வினோத் உங்களுக்கு கேள்வி கேட்டுருப்பார்ல, அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எதனால கேள்வி கேட்டாரு உங்களை? ஏன் நான் சொல்லட்டுமா? உண்மையை சொல்லவா? ஒரு நிமிஷம், ஏன் நான் சொல்லட்டுமா? இப்போ நீங்க நிஷாக்கா, இது வரைக்கும் அந்த பேரை ரிவீல் பண்ணல, சரிங்களா? நிஷாக்கா, விஜய் டிவி அரங்காந்தி நிஷாக்கா அவங்க ஹஸ்பண்டோட கூட சக ஆர்டிஸ்டோட இருந்திருக்காங்க. நிக்கும் போது திவாகர் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா, சகஜமா நீங்க சொன்னதே சொல்றேன், நீங்க போயிட்டு கை போட்டு நீங்க சொன்ன வார்த்தை நீங்களே சொல்லுங்களேன், நான் மாத்தி விட சொன்னா சொல்ல முடியும். என்ன சொன்னீங்க? ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லவே ஒரு வார்த்தையும் நிஷாக்கா கிட்ட சொல்லி எதுவுமே சொல்லவே கிடையாது. என்ன ஆதாரம் இருக்கு? ஒரே நிமிஷம், நீங்க அவங்க மேல கையை போட்டு அவர் என்ன சொல்றாருன்னா ஆதாரம் இருக்கு, ஆதாரம் காட்டுங்க. இல்ல அதுதான் சொல்றேன், அது அவங்களோட பெர்மிஷன் நான் கேட்கணும். நான் அவங்க கிட்ட ஆதாரம் காட்டுங்க. தனிப்பட்ட முறையில நான் பேசினேன், நானும் தனிப்பட்ட முறையில பேசினேன். சரி, ஓகே, வேற வழியே இல்லை, காட்டிதான். தம்பி, இது கார்னர் பண்ற மாதிரி தெரியுது. இல்ல நான் ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. நம்ம சொல்றது கேட்க மாட்டான். ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இதனால தான் அது நடந்ததுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாரும் வந்து பேர் சொல்ல. நிஷாக்கா தான் வந்து இந்த மாதிரி இருந்தாங்க அவங்க புருஷன் கூட. ஸோ அப்போ வந்து நீ திவாகர் வந்து கையை போட்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு கீழ்த்தனமான வேலையை பார்க்குறவன் அவன் சொல்லலாம்ல. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து அவன் ஏதோ இப்போ தற்கொலைத்தனமாக பண்ணிட்டு இருந்தான். ஸோ வந்து கேவலமாக பண்ணிட்டு இருந்தான், டான்ஸ் ஆடினா அது அவனுடைய இது. அவனுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு, அவன் பண்ணுறான், மக்கள் வந்து பார்க்குறாங்க, பார்க்கல, அது வேற விஷயம். ஒரு வாட்டி வந்து ஜாதியை பற்றி பேசுகிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மேலே கை போட்டு அவனுடைய பப்ளிசிட்டிக்கோசம் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை பார்க்கணும்னா அவன் வேணா சொல்லி ஆகணும். ஸோ அப்போ வந்து ஆங்கர் வந்து இந்த மாதிரி சொல்றாரு, நிஷாக்கா வந்து இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்டோட இருக்கும்போது நீங்க போயிட்டு கையை போட்டு இவ்வளவு நாள் அவருக்கு வந்து பொண்டாட்டியா இருந்துட்டேன், இப்போ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு பொண்டாட்டியாருன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ அதை வந்து இவர் வந்து சொல்லும் போது திவாகர் ஏத்துக்கல.
ஏத்துக்காம அதெல்லாம் ஒன்றும் நடக்கல, உங்களுக்கு ஆதாரம் இருக்குதா, உங்ககிட்ட ஆதாரம் இருக்குதான்னு சொல்லிட்டு நோண்டி எண்ணி கேட்டிருந்தான். அவங்க வந்து உடனே ஆதாரம் இருக்குது இந்தா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஃபோன் எடுத்து இந்த ஆதாரத்தை காட்டலான்னு வரைங்க. அவன் வந்து நீ அவனுக்கு சாதகமாக பேசுற, இது ஏதோ என்ன கார்னர் பண்ற மாதிரி இது, ஸோ இதை வந்து நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பேசி கிளம்பி போறான். அதை காட்ட கூட உள்ள, ஏன்னா காட்டினா மண்டவராலும் தண்டவாரம் ஆயிடும்ல, இந்த மாதிரி இவன் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோவை அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை எடுத்து போட்ட உடனே தலைவன் தெரிச்சு ஓடுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து அந்த கேமராவை இந்த மாதிரி நடந்த சம்பவம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கேமராவை பிடிச்சி திருவுறாங்க. குழந்தைங்க வந்து பிடுங்கும்ல, ஏதாவது ஒரு அதுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பிடிச்சி இருக்கும்போது பிடுங்கும்ல, இப்படி திருவும்ல, கையில் இப்படி அது மாதிரி கேமரா மாட்டின்னு இப்படி புருவா அந்த கேமராவுடைய அந்த ஃபேஸ் கேம் அந்த டிஸ்பிளே வந்து புட்டினே வந்து பழகுது. கேமரா உடச்சிட்டா, அது 4 லட்சம் ரூபாய் என்னமோ சொல்றாங்க அந்த கேமராவுடைய மதிப்பு. ஸோ எதுவுமே பண்ணலங்க. அவனை என்ன அடிக்கிறாங்க, என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஏதோ படத்துல வந்து நடிக்கிற மாதிரி நினைச்சுக்கலாம் நம்மளுக்கு. மூட்டை முடிச்செல்லாம் தூக்கி கிளம்புறான், ஓடுறான். ஸோ இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி பைத்தியமானவனை நம்ம தான் வந்து பூஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து அவனை கொண்டு போய் நிறுத்திருக்கோம். ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ அவங்க சொல்ற மாதிரி புகழோ இல்லை வந்து மாக்காப்போ சொல்லும் போது ஏன் நீங்கள் அதை அப்போ யோசிக்கல? எப்பயுமே வந்து நெகட்டிவ், உங்களுடைய டிஆர்பி ரேட்டிங் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மாதிரி நெகட்டிவிட்டி வச்சு வரவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கூடாது, நீங்கள் தான் யோசிக்கணும். யார் வந்து நல்ல விதமாக, இப்போ ராஜபிரியனாகட்டும் இல்லை வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஸோ நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க, அந்த மல்லேஷ் கண்ணன் இருக்காரு, நிறைய பேர் இன்னும் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, நல்ல நல்ல ஆக்டிங் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கான்செப்டும் வச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கொடுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து தருதலுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து நீங்களே வந்து உங்களை இப்போ சொல்கிறாங்களா விஜய் டிவி, நான் இவங்களெல்லாம் வந்து கூட்டு பப்ளிசிட்டி பண்ணதே தப்பு தான். ஏன்னா அப்போ வந்து பப்ளிசிட்டியாக இருந்தார், அவர் டிஆர்பியை வந்து யூஸ் பண்ணி அந்த பப்ளிசிட்டி யூஸ் பண்ணி காசாக்கிட்டீங்க. இப்போ வந்து அந்த பிக் பாஸ் உடனே உண்மையாக இந்த தண்ணி படுத்துனாங்க. இவர் பண்ணுற கிறுக்குத்தனத்தை பார்க்கத்தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுதான் உண்மை அந்த சீசன் பிக் பாஸ். ஸோ இப்போ வந்து அந்த பப்ளிசிட்டி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இளநீர்லேருந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு இது வெறும் குடுவதான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறதுலாம் இப்போ விஜய் டிவி வந்து பண்ணிட்டு இப்போ வந்து அவங்களுக்கு வந்து வருத்தப்படுறதுலாம் ஒரு நியாயமான விஷயமே இல்லை. ஓகே கைஸ், இந்த கருத்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனசுல இருந்து நான் பேசுறது ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ நல்ல ஒரு திறமையான ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பம், மக்களுடைய விருப்பமாகவும் இருக்கும். நிறைய பேர் வந்து ஆரம்பத்தில் ஒரு பண்ணுறது வந்து நமக்கு கோமாளித்தனமாக ஜாலியாக இருந்தாலுமே கொஞ்ச நாள் போக எனக்கும் திவாகர் ஆரம்பத்தில் பிடிக்கும். ஆனால் வந்து அவர் போக பண்ணது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக ஆகுது. ஸோ ரொம்ப கோமாளித்தனமாக இருந்துச்சு. கோமாளித்தனம் கூட பரவாயில்ல, ஒரு இரிட்டேட்டிங்காக அவரே வந்து அவர் வந்து நடிப்பு அரக்கன்றதும், நிறைய பேர் வந்து ஜாதி ரீதியாக பேசுறதும், இப்போ வந்து இந்த மாதிரி பெண்களிடம் நிறைய சில்மிஷம் பண்ணுறதும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது வெறுப்பு தான் வருது. நல்ல நடிக்கிறவங்களுக்கு, நல்ல திறமையானவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. அவங்களுக்கு வந்து வியூஸை பூஸ்ட் பண்ணி, ஷேர்ஸை பூஸ்ட் பண்ணி அவங்கள வந்து பிரபலமடைய வைங்க. ஸோ அதான் நான் கேட்டுக்கிறது. ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் பேசுறது பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக போடுற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் பெல் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வீடியோஸ் போடலாம்னு நினைக்கிறேன். அதனால் வந்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு டெய்லி கொடுத்துட்டே இருங்க. இதேமாரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை பை கைஸ்.